ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா, பன்னீர் மிளகு கறி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஈஸி ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்கிறேன். இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சு சூடானதுக்கப்புறம் இதில் 4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை மெதுவாக திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிறதையும் எல்லாத்தையுமே இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சோண்டு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய 2 வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ இதில் 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 4 பூண்டு, இது மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக அடித்து வச்சுருக்கேன். அது இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இல்லை 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த மசாலா ஸ்மெல் போகிறதுக்காக 1 கிளாஸ் அளவில் தண்ணி சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு கொதி வரட்டும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை லைட்டாக கலந்ததுக்கப்புறம் பொரித்து வச்சுருந்த பன்னீர் துண்டுகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கடைசியாக பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அருமையாக ரெடி ஆயிடுச்சு பன்னீர் மிளகு கறி. இது சப்பாத்தி கூடையும் சாதத்து கூடையும் வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.